ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, தமிழ் புத்தாண்டு சில குறிப்புகள். தமிழ் புத்தாண்டு மீன்ஸ் என்னென்னா, இந்த பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று ஏற்படக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டோட சில குறிப்புகள். அதுலேயும் குறிப்பாக வாத்தியார் அருளிய விஷயங்கள் நிறைய இருக்குது. பட் இது கூடுதலாக சில ஜோதிட விஷயங்களும் இதில் சேர்ந்து அதற்கேற்ப நம்ம என்ன மாதிரியான பூஜைகள் எல்லாம் பண்ணிக்கலாம். குறிப்பாக வாத்தியார் அருளிய பூஜைகள் நிறைய உண்டு. அதெல்லாம் நாம் எப்படி இந்த ஆண்டு அடிக்கடிக்கு நம்ம அதெல்லாம் செஞ்சு நம்மளுக்கும் நம்ம குடும்பம் நம்ம தேசம் எல்லாத்துக்கும் ஒரு ரட்சையும் ஒரு காப்பை நாம் எப்படி ஏற்படுத்தி தர முடியும் அப்படின்ற சில குறிப்புகள் தான். ஏன்னா எதுவும் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதோட பலன்கள் நிச்சயமாக பெருசு. அதன்படி இந்த ஆண்டு பராபவ ஆண்டு அதோட விஷயங்கள் நிறைய உண்டு. அது ஜோதிடப்படி பார்த்துட்டிங்கன்னா அது ஊர்பட்டவங்க நிறைய உங்களுக்கு பெரிய பெரிய ஸ்டோரியாக நிறைய சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம இங்கே சின்ன சின்ன குறிப்புகள் மட்டும் பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த ஆண்டோட எப்பொழுதுமே ஒரு ஆண்டுன்னா அதுக்கு ராஜா, மந்திரி, சேனாதிபதி, அர்க்காதிபதி இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஆனால் நம்ம மெயினாக கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் யார் பார்த்துட்டிங்கன்னா, இந்த ராஜாவும் மந்திரியும் தான் ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ராஜா மந்திரி சேர்ந்து தான் ஒரு நிர்வாகத்தை ரொம்ப சிறப்பாக பண்ண முடியும். ஏன்னா சேனாதிபதி கூட ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் சேனாதிபதியோட வேலை. பட் ஆனால் அவங்க இந்த ராஜா மந்திரி எப்பொழுதுமே ரொம்ப நெருக்கமாகவும் ஒற்றுமையாகவும் இருந்தால் தான் ரொம்ப உத்தமம். அதன்படி இந்த ஆண்டு அது வரைக்கும் ஒரு ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். ராஜா குரு நமக்கு மந்திரி யார் பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் பகவான். ரெண்டு பேரோட சேர்க்கையானது எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட குருமங்கள யோகம்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க. அதாவது குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருந்தாலே அது ஒரு குருமங்கள யோகம், மிகப்பெரிய யோகம் அது. குறிப்பாக இந்த மாதிரி குருமங்கள யோகம் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. வாத்தியாரை பின்தொடருவாங்க நிறைய பேர். அடியன் சில ஜாதகங்கள்லாம் நிறைய அனலைஸ் பண்ணும்போது இந்த குருமங்கள யோகம் இருக்கிறவங்க ஏதேனும் ஒரு வகையில் ஏதேனும் ஒரு கட்டத்தில் ஏதேனும் ஒரு தொடர்பு இருந்தால் கூட போதும், அவங்க இந்த வாத்தியார் சத்குரு வெங்கட்ராம சுவாமிகள் மேலே அதீதமான நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதோட பலன்களையும் அடைகிறாங்க. ஸோ மற்றவங்களுக்குலாம் இல்லையான்ட்டு நம்ம அங்கே இது யோசிக்க வேண்டாம். அவங்களோட அந்த 16 கட்டங்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல கூட நிச்சயமாக ஒளிஞ்சு இருக்கும். அது வேறு விஷயம் வச்சுங்களேன், நம்ம அதை யோசிக்க வேண்டாம். பொதுவாகவே இது ஒரு நல்ல விஷயம். இந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து ஒரு காலத்தை நிர்வகிக்கிறாங்க அப்படின்னும் போது அது ஒரு நல்ல விஷயம். அதன்படி நமக்கு முதல்ல ஆரம்பமே கொஞ்சம் நல்லதாக ஆரம்பிக்கணுமேன்ட்டு தான் அதை சொல்கிறோம். பட் ஆனால் உண்மையிலேயே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, லக்னம் முதல் கொண்டு அனைத்துமே ராகு கேதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அனைத்து கிரகங்களும் எல்லாருமே. அதாவது உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு ஐஃபோன் அந்த மாதிரி ஏதோ சம்திங் வச்சுக்கோங்களேன், அதோட ஒர்த்தபிள் வெரி ஹை அப்படின்ட்டு வச்சுக்கோ. ரொம்ப எல்லா வகையான எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஆனால் அதுக்கு சார்ஜின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா அது எதுவுமே ஒரு சாதாரண பொருள் தானே அது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போது அட் ப்ரெசண்ட் எவ்ரிபடி எல்லாருமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதுவில் இருந்தாலும் யாருமே எந்த வகையிலையும் தங்களோட விஷயத்தை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு இருப்பாங்க. ஏன் அப்படின்னாச்சுன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அந்த ராகு கேது பகவான்கள் யாருன்னா ஒரு நிழல் கிரகம். அவங்க ஒரு இருட்டு, அதுக்குள்ளே போயாச்சுன்னா எல்லாமே எல்லாருமே மறைக்கப்படுவாங்களே காண்டி யாருக்குமே ஒரு இண்டிவிஜுவலாக ஏதாவது பண்ணுவாங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். அதில் என்ன ஒரு பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா, ஏதாவது இந்த கர்மா வெளிப்படுத்தக்கூடிய செயல்கள், இப்போது தீய செயல்களாக இருக்குது வச்சிங்களேன். ஈவன் இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவான் கிராஸ் பண்ண போகிறாரு மீனத்தில். கிட்டத்தட்ட நம்ம இந்த சித்திரை மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் அப்படின்ட்டு கூட வச்சுக்கலாமே. அது வரைக்கும் ஏதேனும் ஒரு பெரிய போராட்டமும் பெரிய பெரிய பிரச்சனைகளும் உண்டு. நிச்சயமாக அது ஒன்றுமே பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைச்சல். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது கர்மா வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் எது நடந்தாலும் உடனே நடந்துடும்.
அதுதான் ஒரு பெரிய தலைவலி. அதன்படி இந்த செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவானை கிராஸ் பண்ண போகிறாரு. அதாவது உத்திரட்டாதியில் ரொம்ப நெருக்கமாக போகிறாரு. 10ஆம் தேதி தான் வந்து செவ்வாய் பகவான் ரேவதிக்கு போயிடுவார் நட்சத்திரம். அப்போது கொஞ்சம் நிச்சயமாக நம்ம பெரிய அளவில் பிரச்சனைகளை வந்து எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. பட் அது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு சங்கடம் உண்டு தான். இவங்க 2 பேரும் வந்து இந்த மாதிரி ஒரு யுத்தம் பண்ண போகிறாங்க, இந்த கிரக யுத்தம். ஸோ அது வேறு விஷயம் வச்சிங்களேன். அதனால் பிரச்சனைகள் உண்டு. சரி, இப்போ அதனால் என்ன பண்ணலாம்பா? ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்றுனா என்ன ஆகுறதுன்னா, அதுக்கு தான் ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் வாத்தியார் சொன்ன விஷயங்கள்லாம் உண்டு. அதில் முதல்ல பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஆண்டே முதல்ல ஆரம்பிக்கிறதே வந்து சித்திர சதயத்தோடவே ஆரம்பிச்சுடுது. ஏன்னா அன்றைக்கி சதயம் ப்ளஸ் வந்து செவ்வாய்க்கிழமை துவாதசி திதி, அற்புதமான லக்ஷ்மி கடாட்சம் மிகுந்த ஒரு திதி இருக்குது. பட் என்ன ஒன்று மரண யோகம், அது ஒன்று. ரெண்டாவது இந்த காலையில் 9:30 மணின்றது வந்து சாஸ்திரம் என்ன சொல்லும் பார்த்துட்டிங்கன்னா, இந்த ராஜ்யத்தில் கலகம் மீன்ஸ் அதான் அதுதான் நடந்துன்னு இருக்கு. இப்போ நமக்கு தான் தெரியுமே, நியூஸ் தான் எப்படான்ட்டு எதிர்பார்த்துன்னு உடனே கெட்டதுன்னா உடனே போட்டுருவானுங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். தென் வந்து இன்னொரு பெரிய விஷயம், கொஞ்சம் வியாதி, அதை வேறு சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம கொஞ்சம் யோசித்து கன்சிடர் பண்ணி எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வருடத்தில் இந்த குரு பகவான் 3 ராசிக்கு போகக்கூடாது. 3 ராசிக்கு மீன்ஸ் என்ன சொல்கிறதுன்னா, இப்போ மிதுனத்தில் இருக்கார் சுவாமி. இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஒரு மாதம் 2 மாதத்துலேயே வந்து கடகத்துக்கு வந்து உச்சமாயிடுவார். இந்த வருஷம் எண்டில் மறுபடியும் வந்து சிம்மத்துக்கு போவார், அதாவது அதிச்சாரமாக. ஸோ அப்படி போயிட்டு மறுபடியும் ஒரு கடகத்துக்கு போயிடுவார். பட் ஆனால் வந்து அந்த மாதிரி 3 ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறது ஒரே வருடத்தில் ஆகிறது மிகப்பெரிய ஒரு அபத்தமான செயல்கள். இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுப்பா. இருந்தாலும் சரி, இப்படிலாம் நடக்கும் பொழுது கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சேஃப்டியும் ரக்ஷை காப்பு இதெல்லாம் தேவைப்படுதுன்றது தான் அடியேன் வலியுறுத்தி சொல்கிறதுக்காண்டி. எல்லாரையும் நல்லதுமாக ஒரு பயமுறுத்தி ஒரு பீதியிலே வைக்கணுன்ற எண்ணம் கிடையாது. பொதுவாக இந்த ராகு கேதுக்குள்ளே எல்லாருமே இருக்கும்போது கண்டிப்பாக பீதின்றது எல்லார் மனசுலையும் இருக்கும். அதுலேயும் ஒரு பெரிய விஷயம், சதயத்தில் சந்திர பகவான் சதய நட்சத்திரம் அன்றைக்கி ராகு பகவானும் சதயத்தில் இருக்கார். இந்த சந்திர பகவான் தான் மனசு தான் வந்து எப்பொழுதுமே வந்து அது சந்தோஷமாகட்டும், ஒரு பயமாகட்டும், துக்கமாகட்டும், எல்லாமே எதன் மூலியமாக நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம்னா சந்திர பகவானை வச்சு தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த சந்திர பகவான் வந்து ராகு பகவானோட இருந்தால் என்ன ஆகும் பாருங்களா. சந்திரனுக்கு வெளிச்சம் இருந்தால் தான் நமக்கு ஒரு வெளிச்சமாக இருந்ததுன்னா நமக்கு ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை இருக்கும். ஒரு இருட்டில் போட்டு இருட்டு குகையிலே இருட்டு அறையில் போட்டாச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இது கிட்டத்தட்ட. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்குமாப்பா அப்படின்னா இப்படியே இருக்காது நிச்சயமாக ஆண்டவனோட அருளால். ஒரு ஆஃப் இப்படி இருந்தாலும் செகண்ட் ஆஃப் நல்லாயிருக்கும். அதாவது வந்து ஆவணிக்கு மேலே. ஏன்னா கிரகங்கள் எல்லாமே வெரி சூப்பராக எல்லாருமே ரொம்ப ஹைலி பொசிஷனில் இருக்கிறாங்க. சனீஸ்வரர் ஆகட்டும், சூரிய பகவான் ஆகட்டும், எல்லாருமே. இந்த செவ்வாய் பகவான் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கிறாரு ஒரு மிதுனத்தில். அதே மாதிரி சுக்கிர பகவானும் இந்த செவ்வாய் பகவானோட வீட்டில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. அதனால தான் வாத்தியார் இந்த வாட்டி இந்த வருடம் முழுவதுமே ராமரோட வந்து நிறைய வழிபாடு பண்ணுங்கள், ராமநாமத்தை எவ்வளோ முடியுமோ சொல்லுங்கள் அப்படின்றாரு. ஏன்னா ராமன் நாமம் சொல்கிறவங்க மனசில் காம எண்ணம் வரவே வராது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி இந்த கிரகங்களோட நிலை இப்படி இருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கும். 2வது சித்தர்களோட விஷயங்கள் அது வேறு விஷயமாக கூட இருக்கலாம். அதனால் இந்த ஆண்டு நிறைய ராமர் தரிசனம் அண்டு ராமநாமத்தை சொல்கிறது ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஸோ அதன்படி இப்போ பார்த்தாச்சுன்னா இந்த ஃபஸ்ட் ஆஃபை எப்படிப்பா கடக்கிறது? எப்படி பார்த்தாலும் நீ சொல்கிற மாதிரி ஒரு 4-5 மாதம் கிராஸ் பண்ணும் போல இருக்கேன்ட்டு எல்லாருக்குமே யோசிப்பீங்க. அதுக்கு தான் இந்த செவ்வாய்க்கிழமை இருக்குது பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஒன்று. நெக்ஸ்ட்டு ஒன்று என்னென்னா, அந்த அன்றைக்கி கரணம் வந்து கவுள கரணமாக இருக்கும். ஸோ இந்த செவ்வாயின்றதே வந்து ஒரு பூமிக்காரகன். ஸோ இந்த பூமியை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம், இந்த கவுள கரணத்தோட அதிபதி யார் பார்த்தாச்சுன்னா வராக சுவாமி. ஸோ இப்போ பூமி இருக்கிற சிச்சுவேஷனில் நம்ம மறுபடியும் ஒரு விஷயம் சொல்கிறோம். எங்கேயோ எவனோ கொழுப்பு எடுத்து போய் மதத்தின் பேராலையும் முட்டா பசங்க அவனுங்க அடிச்சிக்கினா நம்ம என்ன பண்ணுறது? அப்படி தயவு கூர்ந்து நினைக்கவே கூடாது. காரணம் என்னென்னா,
எங்கே எந்த உயிர் ஓலம் இட்டாலும் மரண ஓலம் இட்டாலும் அது பிரபஞ்சத்தில் பதிஞ்சு எல்லா உயிர்களுக்கும் வந்து அதோட பிரதிபலிப்போ அதோட பாதிப்போ ஏற்பட்டே தான் தீரும். அதனால தான் உலகத்தில் எல்லாருமே அமைதியாக இருக்கணும். நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கூட அமைதியாக இருக்கிறதுக்கு நம்மளால் ஆன அனைத்து முயற்சிகளையும் நம்ம பண்ணணும். இதெல்லாம் நடக்குமாப்பா அப்படி யோசிக்காதீங்க. இப்படி தான் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்மளால் ஆன முயற்சியை நம்ம பண்ணுவோமே. ஸோ அதன்படி இப்போது என்ன விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த கவச்சம், வராக கவச்சம், அப்புறம் நரசிம்ம கவச்சம், இந்த மாதிரி கவச்ச துதிகள்லாம், காலபைரவ அஷ்டகம், இதெல்லாம் எவ்வளோ முடியுமோ சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. டெய்லி இதெல்லாம் உங்களோட நித்திய பூஜைகளில் அப்படி வச்சிங்களேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான், சின்னதாக தான் இருக்கும் சில ஸ்லோகங்கள்லாம். அந்த வேலை கூட நீங்கள் சொல்லலாம். இதெல்லாம் சொல்கிறதுனால நிச்சயமாக, அதுவும் இந்த வேல்மாறல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட் தான். இதெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்காவது, அந்த 6 மாதம்லாம் ஒரு சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணியில் ஒரு 5 மாதத்துக்காவது அட்லீஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அது வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே வந்துட்டோம் வச்சிங்களேன். அதுக்கப்புறம் நிச்சயமாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்காது சுவாமியோட அருளால். ஸோ அதனால் இந்த மாதிரி கவச்சங்கள் எல்லாம் பண்ணலாம். கவச்ச துதிகள் டெய்லி சொல்லலாம். இது சித்திரை சதயத்திலே ஆரம்பிக்கிறதுனால நல்லா அரைச்ச சந்தனத்தில் ஒரு சின்னதாக பிள்ளையாரை பிடிச்சி முதல்ல எந்த ஒரு பூஜை, ஏன்னா ஒரு புது வருடம்னாலே சூரிய பூஜை வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் அந்த 9:30 மணி காலையிலனா அந்த 9:30 மணிக்கு சூரிய பகவானை மிகவும் விசேஷமாக என்னென்னலாம் உங்களுக்கு ஸ்லோகங்கள் துதிகள் எல்லாம் தெரியுமோ அனைத்தையும் சொல்லி தான் நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம். அதன்படி பார்த்துட்டிங்கன்னா எந்த பூஜைக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடியவர் விநாயகர் பெருமான். அவர் பொதுவாக நம்ம மஞ்சளில் பிடிச்சி வைக்கிறது மங்களகரமாக ஒரு விஷயந்தான். பட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சாலும் உத்தமம். அதோடு சேர்ந்து ஒரு குட்டியோண்டு இந்த சந்தனத்தை ஒரு சின்னதாக கூம்பு மாதிரி நீங்கள் ஒரு வெத்தலையில் பிடிச்சி வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப உத்தமமாக இருக்கும். ஏன்னா அது சித்திரை சதயமாக ஆயிடுத்துது. ஏன்னா இந்த சித்திரை சதயம் வந்து சந்தனம் தோன்றிய ஒரு அற்புதமான காலம் அது. அதை அன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி விநாயகர் வந்து ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு சூரிய பூஜையெல்லாம் பண்ணுறது இந்த ஆண்டுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் இது. ப்ளஸ் நிறைய கைகளால் அரைச்ச சந்தனத்தை முடிஞ்ச அளவுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோயில்களில் எதுவாக இருந்தாலும் கொடுங்க. அதுவும் ஒரு பெரிய விஷயம். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சதயம் ப்ளஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால அன்றைய நாளில் ராகு காலத்தில் ஏன்னா அம்பாளுக்கு குறிப்பாக மாரியம்மன், அந்த மாதிரி துர்க்கையை தான் நம்ம மீன் பண்ணுவோம். பட் இருந்தாலும் மாரியம்மன் இந்த கோடை காலத்தில் நிறைய பேர் மறந்துடுறோம். கோடை காலத்தில் வாத்தியார் சொல்கிறாரு, மாரியம்மனுக்கு நிறைய அபிஷேகங்கள் பண்ணுங்க, இளநீ எல்லாம் நிறைய கொடுங்க, பால் நிறைய கொடுங்க, நிறைய ஜலமாவது சுத்த ஜலமாவது கொடுங்கன்றாரு. காரணம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாரியம்மன் போன்ற அம்பாள்கள் தான் நமக்கு எதிர்பட இருக்கக்கூடிய நிறைய தொற்று வியாதியெல்லாம் தடுக்கக்கூடிய அதிமகா சக்தி வாய்ந்தவங்க. நம்ம பெரியவங்க எல்லாத்தையும் அற்புதமாக பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே. அந்தந்த காலத்தில் அந்தந்த அம்பாள் சுவாமி எல்லாம் பூஜை பண்ணணுன்ட்டு. நமக்கு இப்போ வேகமாக ஓடிகிட்டே இருக்கிறதுனால நம்ம எதையும் கண்டுக்கிறது இல்லை. பட் ஆனாலும் நம்ம எங்கே வேகமாக ஓடினாலும் ஒரு நோய் வந்தால் உக்காஞ்சியும் படுத்துன்னு தானே ஆகணும். ஸோ அந்த மாதிரி வருவதற்கு முன்னாடி காப்பதற்கு தான் வாத்தியார் இந்த மாதிரியான சில விஷயங்களெல்லாம் சொல்லுவாங்க. கோடைக்காலம் வந்து அம்பாளுக்கு நிறைய ஏதேனும் உங்களால் முடிஞ்ச அபிஷேக ஆராதனைக்கு கைங்கரியங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுவும் உங்களால் முடிஞ்சதை பண்ணலாம். பொதுவாகவே இந்த பராபவ ஆண்டு ஃபஸ்ட்டு ஆஃப் கொஞ்சம் நம்ம பண்ணக்கூடிய பூஜைகளால் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றிக்கலாம். ப்ளஸ் இந்த நம்மளோட தேசத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்கிற அந்த பூஜா பலன்கள் நிச்சயமாக ஒரு காப்பை கொடுக்கும். அடுத்த வரக்கூடிய அந்த ஆவணிக்கு ஆடி தாண்டினாலே ஓகே தான். ஆவணியிலேருந்து அற்புதமான காலம் நிச்சயமாக எல்லாருக்குமே உண்டு. அந்த காலத்தையும் நம்ம நிச்சயமாக குருவர்களால் அனுபவிப்போம். இது ஒரு அற்புதமான குரு மங்கள ஆண்டாக இது இருக்குது, பராபவ ஆண்டு. ஏன்னா ராஜா மந்திரியும் குருவும் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால நிறைய இந்த குருவோட நம்பிக்கையை விருத்தி பண்ணி தரக்கூடிய ஒரு விசேஷமான ஆண்டாகவும் இது இருக்கும். அதனால் உங்களால் முடிஞ்சது இந்த மாதிரி வாத்தியார் மாதிரி உத்தமமான பெரியவங்க யார் எதை சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. குறிப்பாக வாத்தியார் சொன்னால் நிறைய விஷயங்கள், நிறைய பூஜைகள் எல்லாம் இருக்குது. ஒரு வைராக்கிய சித்தம் வச்சுட்டு பண்ணுங்கள். எது பண்ணாலும் சின்னதாக பண்ணால் கூட அதை தொடர்ந்து பண்ணுற மாதிரி பாருங்கள். பெருசாக பண்ணிவிட்டு மறாவது வாட்டி ஒன்றே நடக்கலப்பான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகாதீங்க. அது ஒரு தவறு. ஏதாவது ஒன்று தொட்டால் அதை கடைசி வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும். அதுதான் வைராக்கியம். பக்தி மார்க்கத்தில் வைராக்கியம் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமாக
வாத்தியார் யாரையுமே கைவிட மாட்டார். அதுவும் குறிப்பாக இந்த குருமங்கள ஆண்டில் எல்லாருக்கும் கூடியிருந்து அனுக்கிரகம் பண்ணுவார். ஓம்.